சற்று முன் வெளியான தகவல். மகளிர் உரிமை தொகை எங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரியுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலூர் மாவட்டத்தில் பலரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆர்வமாக உள்ளனர். 21 வயது நிரம்பிய புதிதாக ரேஷன் கார்டு வாங்கி ஏழை எளிய பெண்கள் பலரும் வேலூர் மாவட்டத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்க முடியும். இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும் நாள், இடம், பகுதிகளை கலெக்டர் சுப்புலட்சுமி அறிவித்துள்ளார். அதன்படிதான் இங்கே பார்க்க போறோம். அதாவது இது தொடர்பாக வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: உங்களுடன் ஸ்டாலின் முகாம் செவ்வாய்க்கிழமை தொடங்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை இந்த முகாம் நடைபெற இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சிகளில் குறிப்பிட்ட நாட்களில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் முகாம் நடைபெறும் நாள், இடங்களில் விவரம் வருமாறு: செவ்வாய்க்கிழமை வேலூர் மாநகராட்சி 1வது மண்டலம் 1 மற்றும் 3வது வார்டு பொதுமக்களுக்கு காட்பாடி சென்னாங்குட்டை பெருமாள் கோவிலிலும், குடியாத்தம் நகராட்சி 13 மற்றும் 14வது வார்டு பொதுமக்களுக்கு ஆர்.எஸ். சாலை பாபு மகாலிலும், காட்பாடி ஊராட்சி ஒன்றியம் பொன்னை கிராம மக்களுக்கு பொன்னை சாமுண்டீஸ்வரி மகாலிலும், குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் கொண்டசமுத்திரம் ஊராட்சி பொதுமக்களுக்கு கொண்டுவர கொண்டசமுத்திரம் ஆர்.ஜி.டி. மகாலிலும், பேரணாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் அல்ஞ்சிக்குப்பம் இது நடைபெற உள்ளது. இதனால் புதன்கிழமை வேலூர் மாநகராட்சி 33, 40வது வார்டு மக்களுக்கு கஸ்பா சமுதாய கூட்டத்திலும், பேரணாம்பட்டி நகராட்சி 2, 3 மற்றும் 4வது வார்டு மக்களுக்கு பேரணாம்பட்டி சவுத் ரோடு ஸ்டார் அம்சன் ஹோட்டலிலும், குடியாத்தம் நகராட்சி 15, 36வது வார்டு மக்களுக்கு ஆர்.எஸ். ரோடு பாபு மகாலிலும், பள்ளிகொண்டா பேரூராட்சி 1 முதல் 18வது வார்டு மக்களுக்கு பேரூராட்சி அலுவலகம் எதிரே உள்ள சமுதாய கூட்டத்திலும், கனியம்பாடி ஊராட்சி மக்களுக்கு கனியம்பாடி எஸ்.எஸ். மகாலிலும், குடியாத்தம் ஊராட்சி கொண்டசமுத்திரம் மக்களுக்கு கொண்டசமுத்திரம் ஆர்.ஜி.டி. கல்யாண மண்டபத்திலும் நடக்கிறது. இதனால் 17ஆம் தேதி வேலூர் மாநகராட்சி 36வது வார்டு மக்களுக்கு சைதாப்பேட்டை மதராஸ் தரருல் ஹசனாத் வளாகத்திலும், பேரணாம்பட்டி நகராட்சி 5, 6, 7 வார்டு மக்களுக்கு பேரணாம்பட்டி சவுத் ரோடு ஸ்டார் பன்சன் ஹோட்டலிலும் இது நடைபெற உள்ளது. இதனால் 18வது தேதி திருநலம் பேரூராட்சியில் 1 முதல் 15 வார்டு மக்களுக்கு திருவலம் வில்நாதேஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்திலும், காட்பாடி ஊராட்சி கே.என். பாளையம், தெங்கால், பரமசாத்து ஆகிய கிராமங்களுக்கு தெங்கால் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளிலும், பேரணாம்பட்டி ஊராட்சி சொக்கரிசிக்குப்பம், எம்.பி. குப்பம் ஆகிய கிராமங்களுக்கு மேல்பட்டி பாலமுருகன் திருமண மண்டபத்திலும், கே.பி. குப்பம் ஊராட்சி பிள்ளாந்திப்பட்டி நடைபெற உள்ளது. 19வது தேதி வேலூர் மாநகராட்சி 29, 30வது வார்டு மக்களுக்கு தோட்டப்பாளையம் எட்டியம்மன் பள்ளியிலும், காட்பாடி ஊராட்சி பொருளாம்குப்பம் இங்கு நடைபெற உள்ளது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் மக்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற உள்ளது. இவ்வாறு வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கடந்த சில நாட்களாக
நாதஸ் திருத்திட்டான் என்று சொல்வது போல வர்த்தக போரை நிறுத்தி வைத்திருந்த அமெரிக்க அதிபர் மீண்டும் வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளார். மீண்டும் வர்த்தக போர். இதனால் தங்கத்தின் விலை ஏறுமா இறங்குமா என்று இங்கே பார்ப்போம். கடந்த சில நாட்களாக வர்த்தக போரை நடத்தாமல் இருந்த ட்ரம்ப் மீண்டும் வர்த்தக போரை தீவிரப்படுத்தும் வகையில் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய யூனியனில் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பா யூனியனில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் 30% வரி விகிதம் விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ட்ரம்பின் இந்த புதிய வரிகள் பங்கு சந்தைகளில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முதலீட்டாளர்கள் தங்கம் போன்ற பாதுகாப்பான சொத்துக்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அதாவது மீண்டும் சர்வதேச சூழ்நிலை மோசமாகி மீண்டும் மக்கள் தங்கத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டனர். கடந்த சில நாட்களாகவே ட்ரம்ப் குறைந்தது 22 நாடுகளுக்கு எதிராக வரிகளை அறிவித்துள்ளார். புதிய வரி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் அமெரிக்காவிற்கு எதிரான வர்த்தக எதிர் நடவடிக்கைகளை ஆகஸ்ட் 1, 2025 வரை நீடிப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவிலும் பிரேசில் அதிகபட்சமாக 50% வரியை செலுத்தும். அதே நேரத்தில் ஈரான், அல்ஜீரியா மற்றும் இலங்கை 30% வரியை செலுத்தும். இதற்காகவே இந்தியாவில் தங்கம் விலையானது 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐசிஐசிஐ வங்கியின் உலகளாவிய சந்தையில் அறிக்கையின்படி 10 கிராம் தங்கத்தின் விலை 1 லட்சம் என்ற இலக்கை நோக்கி நகர வாய்ப்புள்ளது. தற்போது தங்கத்தின் விலையானது 96,500 முதல் 98,500 என்ற அளவில் உள்ளது. இதனால் ஐசிஐசிஐ வங்கியின் உலகளாவிய சந்தைகளில் அறிக்கையின்படி உள்ளூர் தங்கம் விலையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறுகிய காலத்தில் 10 கிராமுக்கு 96,500 முதல் 98,500 வரை வர்த்தகமாகி 2025 2ஆம் பாதியில் 98,500 முதல் 1 லட்சம் வரை இருக்கும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.